டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் அந்த டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகனிடம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் 4 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இன்று காலையில் டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் அவரோட வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அதில் ஒருபடி மேல் விசாரிக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய காரணத்தினால் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அவரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவர்களது காரிலே அழைத்து நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் 4 மணி நேரத்துக்கும் மேலாக விசாரணை செய்து வருகிறார்கள். தற்பொழுது என்ன மாதிரியான நிலவரம் என்றால், விசாகன் அவர்கள் தரப்பு வழக்கறிஞர், ஒரு பெண் வழக்கறிஞர் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு உள்ளே வந்தார்கள். ஒரு கையிலிருந்து மற்றொருவருக்கு ஒரு ஃபைல் போல கொடுத்து விட்டு அதாவது அமலாக்கத்துறை அலுவலகத்திலிருந்து உடனடியாக திரும்பிவிட்டனர். தற்போதைய சூழல் வரையும் இந்த பெண் வழக்கறிஞர் வந்து சென்றிருக்கிறார்கள். இதுதான் ஒரு முதற்கட்ட தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அதே போல் பல கேள்விகள் விசாகனிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கேட்டு வருவதாகவும் நமக்கு தகவல் வெளியாகி இருக்கிறது. அனைத்துமே இறுதி விசாரணை தான் நமக்கு தெரிய வரும். விசாரணைகள் முடிந்ததுக்கு பிறகுதான் என்ன மாதிரியான விசாரணைகள் எல்லாம் செய்தார்கள், யார் யாரெல்லாம் இதில் உள்ளார்கள், இதுமேல் வேற யாரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை செய்ய போகிறார்களா என்றெல்லாம் நமக்கு விவரங்கள் எல்லாம் தெரிய வரும். ராஜேஸ்வரி.